குட் பேட் அக்லி. அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்துருக்கும். நிறைய படங்கள் பார்த்தா அஜித் இது தமிழ் டைட்டில் இருக்கும். ஆனால் என்னமோ தெரில, எவனோ ஒருத்தன் குட் பேட் அக்லின்ட்டான். இப்போ பிரபுனா அப்படியா? தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன் மருமகன் மாமன் எல்லாம் தெரிஞ்சு வச்சு யாரோ டைரக்டர் அந்த குட் பேட் அக்லியை விட தமிழ் அழகாக வச்சுருக்கலாம். ஏன்னா ஹீரோ அஜித், அது வித்தியாசமாக இருந்தது, தப்பாக தெரிஞ்சுது எனக்கு. இப்போ மெட்ரோவா ஒரு தமிழ் மகன் சிவகுமார், ஒரு நல்ல தமிழ் மகன், தமிழ் ஹீரோ. அவருடைய பிள்ளை இப்போ வந்து டெட்ரோன்றான். அது என்ன டெட்ரோ? யோ வாயில நோயில போய் நாக்கு சுளிக்கும் போல் இருக்கு. என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள். அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது. நிறைய பேர் மங்கை ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணான், கலைஞர்கிட்ட. அப்படி எங்களை போனவங்க, ஐயா இங்கிலீஷில் டைட்டில்லாம் வருதுயா, அதை மாத்திர தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது வரலாமான்னு அவர் அழகாக யோசித்தா. எத்தனையோ நல்ல காரியம் பண்ணார். அதில் என்ன தெரியுமா பண்ணார்? மானியம் கொடுக்க முதல்ல 3 வச்சு அனௌன்ஸ் பண்ணார். அவர் வச்ச கண்டிஷன்னா, தமிழில் தலைப்புள்ள படங்களுக்கு, விரசம் இல்லாத படங்கள், விரசம் இருக்கக்கூடாது, கிளாமர் இருக்கலாம், ஆனால் கேவலங்கள் இருக்கக்கூடாது, பெண்களை கொடூரைப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸை போட்டு தமிழில் டைட்டில் இருந்தால் தான் மானியம் சொன்னார். 3 லட்சம். மானியம் கொடுத்தாரு, வரி விலக்கம் கொடுத்தாரு, 2மே கொடுத்தாரு. நீ தியேட்டருக்கு சொன்னதான் அப்ஜெக்ட் பண்ற, இது கூட இதுக்கு அப்ஜெக்ட் பண்ற. பாப்கார்னுக்கு சொன்னா அப்ஜெக்ட் பண்ண ஓகே. அப்படி ஒரு நல்ல இப்போ இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில் ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணியோடு வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் இந்த 2-3 மாதம் எடுத்துங்களேன், ஒரு 7-8 படங்கள் ஆங்கிலம். ஒரு கேரள சகோதரனுக்கு தோணுது தமிழில் வந்தால் தமிழ் டைட்டில் வைக்கணும்னு. ஆனால் தமிழனுக்கு தெரியல அது தமிழில் டைட்டில் வைக்கணும். ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன். உனக்கு தமிழ் தெரியாதா? ஏதோ இந்தியில் படம் வாங்கினேன்னா இந்த டைட்டில் இங்கிலீஷில் வேணும், அவளை எவனுமே அப்படி சொல்ல. எவ்வளோ படத்தை வாங்கிடுறான், இங்கிலீஷில் டைட்டில் வச்சு படம்லாம் இந்தியில் வாங்கிடுறானா? ஆக வேண்டுகோளாக வைக்கிறது, தமிழில் 1000 டைட்டில் இருக்குது, அழகான டைட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா? ஆக ஒரு அருமையான படம், நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அகமொழி விழிகள் அற்புதமாக ஓடும் தமிழ்நாட்டில். எங்கள் தமிழர்கள் உங்களை வரவேற்பார்கள். இந்த படம் நல்லா ஓடணும், அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆக அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும், வெற்றி பெறணும், தமிழர்கள் அவரை வாழ்த்தணும், அவர் தமிழை மழிக்கணும். ஆகவே என்னுடைய உளம் கனிந்த நன்றி. என்னுடைய அருமை தம்பி பேரரசு இயக்குனர், ஒரு நல்ல பெரிய இயக்குனர், அவருடைய பிறந்த நாளில் இந்த அகவிழி மொழிகள் வருது. அவருக்கு அவர்களுடைய அகமகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி, அகமொழி விழிகள் வெற்றி, லாபம் லாபம் லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம். பெரிய பேர் டைரக்டருக்கும், நடித்த கலைஞர்கள், இயக்குநர்கள், மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும். நன்றி, வணக்கம்.